Good morning students. நாம் இந்த கிளாஸ்ல சிவிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசியல் அமைப்பு அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பத்தி பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். அதாவது அரசியல் அமைப்பு அப்படின்னா என்னன்னா, ஒரு நாட்டினுடைய நிர்வாகம் எந்த அடிப்படை கொள்கையை சார்ந்து இருக்குது அப்படிங்கறத பிரதிபலிக்கக்கூடிய அடிப்படை சட்டம் தான் அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் வந்து அந்த கண்ட்ரியுடைய எந்த ஃபண்டமெண்டல் லாவை ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ, ஓகே, ஸோ அதை பொறுத்து தான் அதுதான் என்ன சொல்லுவாங்க, அந்த நாட்டு கண்ட்ரியுடைய கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம இந்த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்த அரசியலமைப்பு கொள்கை ஃபர்ஸ்ட் எந்த நாட்டில் தோன்றுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க ஐக்கிய நாடு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. சரி, இனி அரசியல் அமைப்பின் அவசியம். ஓகே, நீட் ஃபார் எ கான்ஸ்டிடியூஷன். இது எதுக்காக இந்த அரசியலமைப்பு நமக்கு தேவை? அதாவது அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை ஆண்டு கொள்ள அல்லது நிர்வகித்துக் கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும். ஓகேயா? ஸோ அதுக்கு தான் நமக்கு வந்து அரசியலமைப்பு வச்சிருக்காங்க. சில அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்து கொடுக்குது. ஓகேயா? அடுத்தது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதை நம்ம பார்க்க போறோம். இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1946ல ஒரு கேபினெட் கமிட்டி அமைச்சிருந்தாங்க. ஸோ அந்த கமிட்டி வந்து ஒரு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குச்சு. ஓகே ஓகே ஸோ இதில் மொத்தம் 292 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லயும் ஒவ்வொரு மாகாணத்திலையும் 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர் இருக்காங்க. பலுசிஸ்தான்ல ஒருத்தர், அப்புறம் மாகாண முதன்மை ஆணைய சார்பில் 3 பேர், என டோட்டலா 389 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங், முதல் கூட்டம் 1946ல டிசம்பர் 9ல நடந்துச்சு. இதனுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் பார்க்கும்போது டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஸோ அவர் இறந்துறாரு. அவருக்கு அப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இந்த மீட்டிங்கை ப்ரிசைட் பண்ணி தலைமையிட்டு போறாரு. ஓகேயா? ஸோ அதில் வந்து வைஸ் பிரசிடென்ட், துணை தலைவர்கள் யாரெல்லாம் பார்க்கும்போது முகர்ஜி, கிருஷ்ணமாச்சாரி. இந்த மீட்டிங் வந்து ஓகே 11 அமர்வுகளா செஷன்ஸா 166 டேஸ் நடக்குது. நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. 2473 அமெண்ட்மெண்ட்ஸ், திருத்தங்கள் கொண்டு வராங்க. அதில் சில ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே, லாஸ்டா வந்து இந்தியன் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர், டிராஃப்டிங் கமிட்டியோட பிரசிடென்ட் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தலைமையில இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுது. ஓகே, ஸோ அதனால அவர் என்னது ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு தந்தை அப்படின்னு சொல்றாங்க. இது எழுதப்பட்டதுக்கு அப்புறம் வந்து பொதுமக்கள்கிட்ட, பத்திரிகையில, மாகாண சட்டமன்றம், ஓகே, ஸ்டேட்ல இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸோ அங்கெல்லாம் வந்து இதை டிஸ்கஸ் பண்றாங்க, விவாதிக்கிறாங்க. அப்புறம் முகவுரை, பிரியாம்பிள், அப்புறம் 22 பார்ட்ஸ், ஓகே, 395 ஆர்டிகிள்ஸ், சட்டப்பிரிவுகள், அப்புறமா 8 அட்டவணைகள் கொண்டு இந்த அரசியலம், இந்த கான்ஸ்டிடியூஷன் 1949ல நவம்பர் 26ல இதை வந்து அக்செப்ட் பண்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. லாஸ்டா 1950 ஜனவரி 26
இதை வந்து நடைமுறைக்கு வருது. ஸோ இந்த நாளை தான் நாம் வந்து ரிபப்ளிக் டேயாக, இந்திய குடியரசு தினமாக இப்போ வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு வர்றோம். ஓகே, இனி அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள், அதாவது salient features of Indian Constitution. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் 5 மார்க் கொஸ்டினில். ஓகே, 5 மார்க் கொஸ்டினில் இது இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முதல் பாயிண்ட் என்னன்னா, இந்த கான்ஸ்டியூஷன், இந்த அரசியலமைப்பு எப்படிப்பட்டதுன்னா உலகிலேயே ஓகே மிகவும் நீளமான, அதாவது எழுதப்பட்ட அனைத்து அரசியல் அமைப்புகளையும் இது மிகவும் நீளமானது. ஓகே, என்ன சொல்லலாம், இட்ஸ் லென்த்தியஸ்ட் ஒன். ஓகே, மிகவும் நீளமான அரசியல் அமைப்புன்னு சொல்லலாம். அடுத்தது இதனுடைய பெரும்பாலான கருத்துக்கள் ஓகே பல்வேறு நாடுகளுடைய அரசியல் அமைப்புலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க, பாரோ பண்ணியிருக்காங்க. ஓகே, இதன் அடுத்தது வந்து இது நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் இருக்கு. நெகிழும் தன்மை ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். ஓகே, அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது இது கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை, அதாவது மத்தியில் ஒரு அரசு, மாநிலத்தில் ஒரு அரசு, இது எஸ்டாப்ளிஷ் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, அடுத்தது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. எப்படி இந்தியா செக்குலர் ஸ்டேட், சமய சார்பற்ற நாடாகிறது. சுதந்திரமான நீதித்துறையை என்ன செய்து ப்ரொவைட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி வழங்குது. அடுத்தது உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை. ஓகே, யுனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ். ஸோ அதாவது அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் 18 ஏஜ் கம்ப்ளீட்டான ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் என்ன செய்யலாம், எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடும் இல்லாமல் ஓட்டிங் ரைட்ஸு இது கொடுக்குது. ஓகே, இதுதான் நம்ம இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள். அடுத்தது முகவுரை, அதாவது ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்ல. ப்ரியாம்பிள் முகவுரைனா என்ன அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா முன்னுரை அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, அதாவது இந்த அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை இது சொல்லுது. ஓகேயா, ஸோ அதனால இது என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க, கீ டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 1947 ஜனவரி 22ஆம் நாள் ஓகே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஓகே ஜவஹர்லால் நேருடைய ஒரு தீர்மானம், குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் இந்த பிரியாம்பிள் அமைஞ்சிருக்கு. இதை வந்து 1976 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்துறாங்க. ஸோ அதன்படி என்ன செஞ்சுருக்காங்க, சில வேர்ட்ஸ் அதில் என்ன செஞ்சுருக்காங்க, சேர்த்துருக்காங்க. சமதர்மம், ஓகேயா, சமதர்மம், சோசியலிசம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு ஓகே போன்ற 3 புதிய சொற்களை இதில் என்ன செஞ்சுருக்காங்க, சேர்த்துருக்காங்க. இதில் பாருங்க, இது எந்த லைன்ல தொடங்குதுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் விசேஷமான ஒரு வேர்டு. எப்படி தொடங்குது பாருங்க. பொதுவாக நம்ம வந்து மினிஸ்டர்ஸ் என்ன செய்வாங்க, பதவி பிரமாணம் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, பேர் சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஓகேயா, அதே மாதிரி இப்போ நாம சொல்கிறோம், இந்த பிரியாம்பிள் என்ன சொல்லுதுன்னா, இந்திய மக்களாகிய நாம் ஓகே இப்படிங்கிற வார்த்தையோட என்ன செய்யும் இந்த பிரியாம்பிள் தொடங்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சாவரைன் ஓகே சமதர்ம ஓகே இக்வாலிட்டி, சமய சார்பற்ற
செக்குலரிசம், ஓகே, ஜனநாயக, டெமோக்ரஸி, குடியரசு, ரிபப்ளிக் என நம்முடைய கான்ஸ்டியூஷனில் பிரியாம்பிளில் சொல்லியிருக்காங்க. ஓகேயா? தென் அடுத்தது சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. ஓகே, சிட்டிசன் அப்படிங்கிற வேர்டு வந்து சிவிக் அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்டில் இருந்து வந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா நகர அரசில் வசிப்பவர், ரெசிடென்ட் ஆஃப் எ சிட்டி ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே மாதிரியான சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இருக்கு. ஓகேயா? ஸோ இந்திய அரசியலமைப்பு பகுதி சட்டப்பிரிவு 5லிருந்து 11 வரைக்கும், ஓகே, ஆர்டிகிள் 5 to 11 வரைக்கும் எனக்கு இந்த சிட்டிசன்ஷிப் பற்றி எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது பார்க்க போகிறது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, குடியுரிமை சட்டம் 1985. ஸோ இது என்ன சொல்லுது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு 1955 இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்லுதுன்னா குடியுரிமை பெறுவது, குடியுரிமை இழத்தல், அதை பற்றி இது என்ன சொல்லுது? கெய்னிங் ஆர் லாஸிங் இந்தியன் சிட்டிசன்ஷிப், கெய்னிங் ஆர் லாஸிங் இந்தியன் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை பெறுவது அல்லது குடியுரிமை இழத்தல் பற்றி இது என்ன சொல்லுது? ஓகே, குடியுரிமை பெறுதல் அப்படியே அதை பற்றி பார்க்க போகிறோம். குடியுரிமை சட்டம், ஓகே, இந்த 1955 ஆக்ட் படி ஒருவர் எப்படியெல்லாம் வந்து குடியுரிமை சிட்டிசன்ஷிப்பை பெறலாம், ஸோ அதை நாம் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் நமக்கு வந்து 5 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படியெல்லாம் பெறலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிறப்பின் மூலம், அதாவது பை பர்த். ஓகேயா? 1950 ஜனவரி 26, 1950 ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பிறகு இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவரும் இந்தியன் சிட்டிசன் தான். ஓகே, அது பை பர்த். அடுத்தது வம்சாவளி மூலம், பை டெசன்ட் சொல்லுவாங்க. அதாவது அந்த 1950 ஜனவரி 26, ஓகே, அன்னைக்கு அல்லது அதுக்கு பிறகு வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும்போது வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும். சரியா? அவருடைய அப்பா இந்திய குடியுரிமை, வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருந்தால் அவரும் இந்திய குடிமகனாக மாறிடுவார். அதான் வம்சாவளி மூலம், பை டெசன்ட். ஓகே, அடுத்தது பதிவின் மூலம், பை ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு பண்ணுறது மூலம் ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை வரலாம், ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக. ஓகே, அடுத்தது இயல்புரிமை மூலம், பை நேச்சுரலைசேஷன். ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி அவர் விண்ணப்பம் பண்ணுவார், அப்ளை பண்ணுவார். இப்படி அவர் வந்து தருவலாம். அடுத்தது பிரதேச இணைவின் மூலம், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஓகே, சில நாடுகள் அல்லது பகுதிகள் இந்தியாவோடு இணைச்சிக்கும் போது அவ்வாறு இணைக்கிற பகுதியில் உள்ள மக்கள் என்ன ஆவாங்க? குடிமக்களாக மாறிடுவாங்க, நம் நாட்டின் குடிமக்களாக மாறிடுவார்கள். சரியா? இப்படி 5 டைப்ஸில் ஒருவர் குடியுரிமை பெறலாம். அடுத்தது குடியுரிமை இழத்தல், லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இதில் பார்க்கும்போது 3 டைப்ஸ் வருது. ஏன்னா நம்ம தான் ஒன்று வந்து வாலண்டரிலி ரெனவுன்சியேஷன், ஒருவர் தாமாகவே முன் வந்து குடியுரிமையை துறத்த. இன்னொன்று செகண்ட் என்னன்னா, வேறொரு நாட்டினுடைய குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்த குடியுரிமையை முடிவுக்கு வந்துருது. அது என்ன பேரு? அதர் கண்ட்ரி சிட்டிசன்ஷிப் டெர்மினேஷன் சொல்லுவாங்க.
ஓகேயா. நான் அடுத்து இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர், தவறான பிரதிநிதித்துவம் சார்ந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர் அல்லது எதிரி நாட்டில் வணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை மத்திய அரசு கண்டறிஞ்சு குற்றம் புரிந்தவர்னு திருப்திப்படும் பட்சத்துல மத்திய அரசு அவருடைய சிட்டிசன்ஷிப்பை என்ன செஞ்சிடும், எடுத்துக்கும். அதான் என்னது deprivation. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் deprive என்ன சொல்லுவாங்க சிட்டிசன்ஷிப். ஓகே. அடுத்தது அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஸோ அதில் வந்து பகுதி 3 12 35 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமை பற்றி சொல்லுது. ஓகே. ஸோ நம்முடைய அடிப்படை உரிமையை என்ன சொல்லுவாங்க, இந்தியாவின் மகா சாசனம், மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இது ஒரு 5 மார்க்கில் வருது. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடி. அதாவது நீதிமன்ற முத்திரையோட நீதிமன்றத்தால் வெளியிடப்படக்கூடிய கட்டளை அல்லது ஆணை, அதுதான் என்னது நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம் இந்த நீதி பேராணைய என்ன செய்யுதுன்னா 5 வகையில வெளியிடுது. ஓகே. இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்கிறதுனால உச்ச நீதிமன்றத்தை என்ன சொல்லுவாங்கன்னா அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் B.R. அம்பேத்கர் கூற்றுப்படி இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 என்ன சொல்லுதுன்னா இது வந்து இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லுது. இது ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸில் ஒவ்வொன்றா ரிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரிட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஓகே. ஹேபியஸ் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க. சட்டத்திற்கு புறம்பா ஒரு தடவை வந்து அரெஸ்ட் பண்றதை இது என்ன செய்ய தடுக்குது. ஓகே. அடுத்தது கட்டளை இருக்கு நீதி பேராணை, மேண்டமஸ். இது என்ன பண்ணுதுன்னா மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்று. இதுதான் கட்டளை இருக்கு நீதி பேராணை. அடுத்தது தடை இருக்கு நீதி பேராணை, ப்ரொஹிபிஷன். ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை இது தடுக்குது. அடுத்தது ஆவண கேட்பு பேராணை, சர்க்யூரரி. ஓகே. உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றத்துக்கு ஆணைதான் இது. அடுத்தது தகுதி முறை வினவும் நீதி பேராணை, கோவாரண்ட். இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை இது தடை செய்யுது. இப்படிப்பட்ட 5 ரிட்ஸ் மூலமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை, மக்களுடைய அடிப்படை உரிமைகளை உச்ச நீதிமன்றம் பாதுகாக்குது. ஓகே. இனி there are 6 types of fundamental rights. 6 வகையான அடிப்படை உரிமைகள் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது சமத்துவ உரிமை. ஓகே. ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகிள் 14 ஆர்டிகிள் 18 வரைக்கும், பிரிவு 14 18 வரைக்கும் இதை பத்தி சொல்லுது. இந்த ஆர்டிகிள் அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதாவது சமத்துவ உரிமைப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் யாரு, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. ஓகே.
ஸோ நமக்கு மதத்தால், இனத்தால், ஜாதியால், பால் இனத்தால், பிறப்பிடத்தால் பாகுபடுவதை இது என்ன செய்ய தடுக்குது. அதே போல் பொது வேலை வாய்ப்பு, ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ அதுக்கு சமமான வாய்ப்பு. அப்புறம் அன்டச்சபிலிட்டி என்ன செய்து தடுக்குது, தீண்டாமையை ஒழிக்குது. அதே போல் இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குது. ஓகே, இதான் ரைட் டு எக்வாலிட்டி, சமத்துவ உரிமை. அடுத்தது சுதந்திர உரிமை. ஓகே, ஃப்ரீடம் ஆஃப் ரைட் டு ஃப்ரீடம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இதை கொடுக்குது. பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைச்சிக்கலாம். ஓகே, இந்திய நம்ம விரும்புகிற இடத்துல வசிக்கலாம், தொழில் செய்யலாம். ஸோ இந்த உரிமையை கொடுக்குது. ஸோ இது ஆர்டிக்கிள் 19 22 வரைக்கும். அடுத்தது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாக்குது. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குது. தொடக்க கல்வி பெறதுக்கு உரிமை கொடுக்குது. சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமையை இது கொடுக்குது. அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ இது ஆர்டிக்கிள் 23 24 இதை சொல்லுது. கட்டாய வேலை, ஓகே, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என்ன செய்யக்கூடாது, வேலை வாங்கக்கூடாது. கொத்தடிமை முறை, மனித தன்மையற்ற வியாபாரம், ஸோ இதெல்லாம் தடுக்குது. தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை அது என்ன செய்யுது, தடுக்குது. இதுதான் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். சமய சார்பு உரிமை, ரைட் டு ரிலீஜியன். இது ஆர்டிக்கிள் 25 28 வரைக்கும் சொல்லியிருக்கு. ஸோ எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை இருக்குது. சமய விவகாரங்களில் நிர்வகிக்கலாம். எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கான சுதந்திரம் இருக்குது. மத சம்பந்தமான கல்வி நிறுவனம், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஓகே, அங்கே அதை நடத்திக்கலாம். வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கான உரிமையை இது கொடுக்குது. அடுத்தது கல்வி கலாச்சார உரிமை, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். இது ஆர்டிக்கிள் 29 30 சொல்லுது. மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினர் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சாரத்தை என்ன செய்து பாதுகாக்குது. சிறுபான்மையினருடைய கல்வி நிறுவனங்களை ஓகே, நிர்வகிக்கக்கூடிய உரிமை இது கொடுக்குது. அடுத்தது அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஸோ ஆர்டிகிள் 32 இதை பற்றி சொல்லுது. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறலாம். ஸோ அதனால இதை என்ன சொல்லலாம், தி சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஆன்மா, இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா தான் என்னது, இது அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். அடுத்தது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். எப்படி நிறுத்தி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆர்டிகிள் 352 இதை பற்றி சொல்லுது. ஓகே, ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 352, அதாவது அது கீழே அந்த ஆக்ட் படி, அந்த ஆர்டிக்கிள் படி குடியரசுத் தலைவரால், பிரசிடெண்டால், ஓகே, எமர்ஜென்சி பீரியட், அதாவது அவசர நிலை அதை டிக்ளேர் பண்ணும்போது, ஓகே, ஆர்டிக்கிள் 19 படி உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 6 நிறுத்தப்படுது இந்த 352 ஆர்டிக்கிள் படி. எமர்ஜென்சி பீரியட், அவசர கால நிலைமை அனௌன்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் நிறுத்தப்படுது. ஓகே,
ஓகே, அடுத்த பார்ட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.